உள்ள போ. வெயிட் எத்தனை கிராம் வரும் மேக்ஸிமம் மினிமம்? அதுக்கு கீழே இருக்குங்களா? 950. அதெல்லாம் நீங்கள் ஹை ரேஞ்சில் எடுக்கணும். 3000 இந்த ப்ரைஸில் எடுத்தீங்கன்னா 980 ஒன்று. கடலூர் பேன் வச்சு இப்படி எடுக்கணும். சரியா? அடுத்து உங்களுக்கு க்ளோஸ் போட்டால் நீ க்ளோஸ் வந்துடு. சரியா? ஒரே இடத்துல கரெக்டாக மாற்றி மாற்றி அழகாக நான் மிஷின் எடுத்துக்கிறேன். யூடியூப்ல போட்டுருவோம். அங்கே எங்கே வரும் சொன்னாங்களா? சொல்லுங்க.
அதான் சொல்கிறான் ஒரு இது காட்ட மாட்டேங்குது. மிஷினு இப்போ நீங்களா நீங்கள்? ஆமாண்ணா. ரெடியாக தான் வந்துருக்கீங்க. ஆமாம் பேட்டு இது மிஷினில் இருக்கு நம்மகிட்ட. அது காட்டுமா? சோறு தானா? ப்ரைஸ் 2500. கொஞ்சம் பார்த்து கொடுங்கண்ணா. இல்லைண்ணா எத்தனை பேர்? 2 பேர். பேட் டேமேஜ்லாம் ஆகுதுன்னா இது என்ன விட்டுருந்தாங்க? எல்லாமே கேஷ் இல்லை. ஆனால் இதுக்கு அந்த ஒட்டுமலை டிஃபரெண்ட் இருக்குது. இது ஒயிட் வந்து அது வந்து எதுனா நல்லா இருக்கும்? ப்ரௌன் நல்லா இருக்கும். இது டேமேஜ் ஆகிடும். ஸ்டெம்பர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். மற்ற பால் கொஞ்சம் செட் ஆகாது. யூஸ் பண்ணல மட்டும் இந்த பேட் நான் இந்த பேட் வரையாதுன்னு சொல்ல மாட்டேன். இந்த பேட் தான் பால் அடிப்போம். விளையாடுது கரையவே கொஞ்சம் தெரியுமா? பார்த்துக்கலாம். இது ஏன் 2500 அது உள்ள ஸ்கூப் திக்னஸ்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். நம்ம எடுக்கிறதே டிஃப்ரெண்டாக எடுக்கலாம். இது கொஞ்சம் இது திக்னஸாக இருக்கும். இந்த இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். திக்னஸாக இருக்கும். அதான் டிஃப்ரெண்ட். ஹேண்டில் ஆனால் சின்னதாக இருக்கு. ஹேண்டிலே வந்து நார்மல் ஹேண்டில் எல்லாமே ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். நார்மல் தான். அதில் கொஞ்சம் வந்து சேஃப் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து சில கடையில் வந்து மிஷின் வைக்க மாட்டாங்க. இந்த நம்மகிட்ட மிஷின் இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஷடவுன் போதா நீங்கள் கொண்டு வந்து நல்லா போச்சுக்கலாம். நம்மகிட்ட மிஷின் இருக்கு. எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கு? அது 900 இருக்குது. 919 980 1000 தொட போகுது. எப்படி வச்சாலும் ஒரே இதுதான். 980 வச்சுக்கேன். 63 சும்மா காட்டிடலாம். அது இந்த கிரிப்பு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பிளேட் இருக்குல்ல இந்த ரோஸ் தெரியும். அதுக்கு மேலே மொத்தம் பண்ணாலே இந்த கிரிப்பு கழிக்காம இது மேலே நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் நார்மல் ஸ்டார்ட் ஆகிடுது. மேலே அது நீட்டமாக எல்லாமே ஒரே சரியா 976 எல்லாமே ஒரே தான். ஓகேவாண்ணா? அது பார்த்துக்கலாம். பேட் ஓகேவா கேட்டான். இது பேக் ஹேண்டில் சேம். இது சைஸ் என்னது? இது ரேட் அதிகம். அங்க போய் இந்த பேக் இந்த இது சார் வேற டியூப்லெஸ். இந்த பேட்டோட ஆலோசனை ரேட் தான். ஆனால் ரேட் அதிகம். டோட்டல் இது சேமா இருக்கும். இந்த இது சரி பார்த்து போகிறேன். இப்போ நீங்கள் மாற்றினா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். बस ट्यूबलेस ही बैठे रही है रोज
அது ஓகே பஸ் சூப்பராக இருக்குது. ஃப்ரேம் அவனுக்கு சும்மா கணக்கு தெரியுது. ஃப்ரேம் வந்து செல்லு இப்படி ஃபோன்லாம் போகும். ஃப்ரேம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது அந்த பேக் செட்டாக வரும். நான் பார்க்குறேன். கம்மியாக இருக்குப்பா. ஷேப் வைஸ் ஹலோ தெரியுதா? தெரியுதா? பால் இருக்குண்ணா ஸ்டம்பிள் ரெட்டனிஸ்ல இருக்குமா? ரெட்டனிஸ் அகட பால்
எந்த படம் தான் அடிக்கும் டைமிங் வாட்டர் தான் ஆட்டாங்க சோப்புடா தெரியல தெரியுது அந்த துணி இருக்குது அந்த மீன் தெரியுதா சரி தள்ளி வரலாம் இது மாதிரி 956 946 ஒரு 980 தான் வீடு 965 980 அது வீடு சரி நான் பார்த்துட்டேன் அகலமாக இருக்கு பேட்டை பாரு இது பேட்டு தான் பேட் அகலமாக இருக்கணும் பேட் ஆயிரம் கம்மியாக இருக்குது மிஷினில் அதான் சொன்னேன் 1032 அதில் பார்க்கலாம் மிஷினா கரண்ட் இல்லைடா அதுதான் எதுவும் நல்லா போயிடுச்சு ஹேண்டில் குட்டியாக இருக்கு ஹேண்டில் குட்டியாக இருக்கக்கூடாதா ஹேண்டில் அது கிடையாது அது கிடையாது எல்லாம் ஒரு சீசன்
ஓகே பண்ணிடலாமா? வேற எதனா பாருங்க, இது மட்டும் இது பண்ணு. ஷேப் வைஸா இது ஓகே. பாஸ் ஸ்டிக்கர் ஒட்டணுமா அதில்? அதை பார்த்து பண்ணி தருவோம். இந்த கலரில் ஒட்டு. சூப்பராக சரி பாவிச்சு ஃபோன் கேட்கலாம், அதை எடுத்து பாடுறா. நம்ம பேட்டரி இங்கே இல்லைண்ணா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லையா? வீடியோ எப்படிமா? இல்லை ரொம்ப நிறையா ஓடுது. அது ஒன்றும் நம்பர் பில் தான். ஒயிட்டா இதா? சரி. 1956, 1946. ஆமாம்மா. அதுக்கு மேலேனாக்க நான் நீ கரெக்டாக தானே இருக்கடி? பேட் நம்ம தான் கட்டணும். இல்லை தம்பி, நான் சொல்கிறது கேட்கல. 980. இது கிட்ட நான் 980. ஒரு நிமிஷம் இரண்டா. அந்த மிஷின் எனக்கு தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அந்த மிஷின் வந்து எனக்கு தெரியும். புரியல? அது விடு. ரெண்டு ஓகே தான். பட் ஆனால் ஃபினிஷிங் சொல்கிறேன் புரியுது. அப்படியா இல்லை, இது பட்டுச்சுன்னா நிற்கும். இப்படி இருந்தால் திருக்கும். ஓகேவா? சொன்னது இருக்குண்ணா. சரிங்களா? இருக்கும். புரியுதா? ஹலோ? எனக்கு கருப்பு வெள்ளை தான். கருப்பு வெள்ளை தான். புயல் வெள்ளை இருக்கும். ஃபோன் வருது. வேறு எதுவுமே இல்லை. பேட்டரி நல்லா இருக்கும்ண்ணா. ஹலோ? எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்து எடுத்து போட்டு இல்லையா? அதெல்லாம் விஷயம் இல்லை. சாவி இல்லையா? எவ்வளோ வந்துருக்கு? அதுதான் எவ்வளோ எவ்வளோ முடி வளர்த்தானா? இந்த வெயிட் அதிகமாக 980. அந்த பேட்டரி நல்லா இருக்கும்ண்ணா. நல்லா பண்ணல. சாவி இல்லையா? 980 வருது. என்ன போறீங்க? 965. இது எந்த சாமி வேணாலும் போட்டு பண்ணலாம். பாரு, அது 2 உட்காந்து சொல்லலாம். 3 உட்காந்து 3 தான் உட்காந்து இருக்கு. ஆன் பண்ணலாம். எதை போட்டாலும் ஆன் பண்ணலாம். கொஞ்சம் திரும்பி பாருங்க. கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. கம்ஃபர்டபுளாக இருக்கு கையில். இல்லை இங்கே ஒரு பழைய சாவி கம்ஃபர்டபுளாக இருக்குண்ணா. கம்ஃபர்டபுளாக இருக்கு ரெண்டும். இதுனா எல்லாம் அது சிக்கமாக இருக்குது. இது 2 தான் மாத்திரம் வந்துட்டு வாங்கி ஒரு பழைய சாவி வாங்கி போதும். பஸ் 22 2 மட்டும் பாஸ் சைடில் பாரு. பஸ்ஸு
அது ஒன்று அதெல்லாம் கஷ்டம். இருக்கிற இது நம்ம 2 மட்டும் தான் 950. இது எல்லாமே இங்கெல்லாம் 1000. ஆமாம். விட்டாச்சா? இது வந்து சரி, இது மட்டும் இருக்கா? அது மஞ்சள் கலர். இது மட்டும். ஆமாம் ஏன் அகலம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. வேறு சிக்யூரிட்டி சொல்லுங்கள். இது எடி வீடியோ பண்ணுறது. சொல்லு தளபதி. என்ன தளபதி? பஸ் ஃபோன் வருது. பஸ் ஃபோன் வருது. யாரு? ராமன் நாங்கள் அட்டன் பண்ணு. எந்த கலர் உனக்கு பிடிச்சி? அந்த பர்பிள் கலர் தானே? இது ஆமாம் இந்த மாதிரி தான். இது இந்த கலர். ரோஸு பஸ்ஸையா? பர்பிள். ரெடி ஸ்டிக்கர். அது எங்கே எடுக்கிற ரோஸ் ஒன்றுயா? ரோஸ் கலரா? டூப்ளிசி கலரு எங்க இருக்கு? நான் வச்சிருப்பாங்க பேட்டு தான் பிங்க் கலர். நான் இருக்குது என்ன 2 பிங்க் போடு. ரெண்டு பிக்கு அங்கே இருக்குதா? இல்லை நம்ம மாற்றலாம். டூப்ளிசி அதை தான் வச்சு விளாடுவான். மாற்றிக்கலாம். இல்ல 2 பிங்க். பிக்கு 2 பிக்கு போட்டு ஒன்று பிங்க் போட்டு ஒன்று அந்த பர்பிள் கலர் போட்டுக்கலாம். போடலாமா? இந்த ஸ்டிக்கர் ரெடி. இந்த பிக்கு ஒன்று ராஜஸ்தான் ஒன்று, கேகேஆர் ஒன்று. கொல்கத்தா ஒன்று, ராஜஸ்தான் ஒன்று. மும்பை இருக்கு. போட வேணாம், போட சண்டை வரும். அந்த ப்ளூ கலர் போடுறா. கொல்கத்தா இருக்கு. ப்ளூ கலர் ப்ளூ கலர் நல்லா இருக்கும். மும்பை நல்லா இருக்கு. நண்பனுக்கு பிடிக்கிறது. டெபரேட் மும்பை பிடிச்சது. ஆர்சி அதில் சிஎஸ்கேவும் கலந்துருக்குது பஸ்ஸு. மஞ்சள் கலரு. ஒரே 2 பேட் எடுத்துட்டோம். சூப்பராக எடுத்துருக்கோம். நல்லா இருக்குங்க. அதை போட்டோம். நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக மும்பை இருக்கு. சென்னை கலந்தது. உண்மையுமே பேட் கட் பண்ணி. ஆ எதாவது பேட்னா? கீழே எதாவது பேட் சுற்றி பண்ணது? இது ரெண்டுமா? ஒரு 2 பேட் எடுத்தாச்சு. உண்மையுமே சூப்பராக இருக்கு. வந்ததுக்கு ஏற்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் யூடியூபர்ன்றதோட ஒரு ரொம்ப தூரத்தில் வந்திருக்கோம், கடலூர்லேருந்து வந்திருக்கிறதுக்கு அவங்க வந்து அப்படின்ற அளவுக்கு எல்லா பேட்டையும் எடுத்து காட்டினாங்க. சரி பேசணும் அப்படி போயிட்டு கட் பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்க, நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் மாற்றிக்கலாம். வந்து ப்ரைஸு 3500 இந்த ஒரு பேட் சொல்லலாம். இல்லை அதெல்லாம் டேமேஜ் நீங்கள் இதில் உடைச்சாலும் உடையாது. அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். நான் இதை பண்ணி கொடுங்கண்ணா. மேலே நான் எஸ்டின் கொடுக்கல, இது ஃபுல்லாக நான் ரேட் அதிகமாக கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கும் கொஞ்சம். ஆல்டர்னேஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்மூத்தாக இருக்கா பஸ்ஸு? சரி பண்ணிடுறேன். சரி அப்போ நான் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். பெரிய ஒன்று போட்டு பண்ணி விடணும். 2 கேம்போ வாங்குறப்போ பண்ணி கொடுக்குறதா சொன்னீங்க. இது காம்போ இதில் அதில் பண்ணுண்ணா. இறுதியை போட்டு பார்த்து காம்போ பண்ணி விடணும். இல்லைண்ணா இல்லை அது மாதிரி வராது. நான் அதுதான் சொல்கிறேன். காம்போவில் வந்து அதை சேர்க்கவே மாட்டாங்க. அது குவாலிட்டியே வேறையாது. இல்லைண்ணா குவாலிட்டியே வேறாது. அதுக்கிற பைசே அதிகம். உங்களை தேடி வந்து எவ்வளோ இருக்குதா? புரியல எனக்கு. இது சிங்கிள் ஒரு கார்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. ஏன்னா உங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்தது இதுக்காக மட்டும்தான் வந்தேன். உங்களுக்கு என்ன தனியாக ஏதாவது வண்டி வந்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபா சும்மா அஞ்சு ரூபாய் உங்களுக்கு வந்து மாதிரி எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறது? 10,500 ரூபா கொடுக்குறது. 3 பேட்டுங்கிறது நான் 100 ரூபா கூட பண்ணல. இல்லைண்ணா நான் இது கூட பண்ணுவேன். நான் வந்து இவ்வளோ தூரம் தேடி கூட பேட் பார்த்தேன். அங்கே பாருங்க.
இவர் வந்து 2 பேட்டு 10,000 ரூபா கொடுத்துருப்பாரு. இருக்கிறதே பெஸ்ட்டு பேட்டு அவருக்கு. எனக்கு அவர் பேட்டே கொடுக்க முடியல அவருக்கு. நான் சொல்றது எனக்கு புரியுது. 2 பேட்டு 10,000 ரூபா கொடுத்தாரு. ஏன்னா வந்து இதோட நெட்டு போகிறோம். குவாலிட்டி தான் நெட்டு. இல்லை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நீங்கள் டெய்லியுமே வாங்கலாம் அந்த ப்ரைஸ் வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். எல்லாரும் கொடுக்குற ப்ரைஸ் பண்ணி கொடுங்கண்ணா. அதில் அதான் உங்களுக்கு கேட்டுருக்கோண்ணா. இல்லைன்னா இது நான் கிரேட் சரி நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். இதான் கிரேட் அதான் கிரேட் இதான் பெரிய இது போட்டு கொடுங்கண்ணா. அந்த வேலையில் எவ்வளோலாம் கம்மி பண்ணுவேன். கம்மி பண்ண முடியாது. நான் சொல்லுவேன். இல்லைண்ணா இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன கொடுக்குறாங்க? யாருமே பேச மாட்டாங்க நம்மள்கிட்ட. இவ்வளோ தூரம் ரேட்டை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. உண்மைதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துட்டீங்க வந்தாங்க அந்த இதில் பண்ணித்தரேன். இதில் வந்து 3,500 3,300 தான் பண்ணித்தரேன் உங்களுக்காக. அது கீழே கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. பேட்ரி வந்து 3,500 ரூபான்னா அதோட ஒர்த்தாக தான் இருக்கும் பேட்ரி. குளிச்சு பாருங்க. இல்லை நீங்கள் எவ்வளோ பைசானா அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். ஒரு பேட் தான் இருக்கணும். வந்து ஒரு அந்த இடத்துல நான் பண்ண மாட்டேன். சரி வீடியோ எடுத்தீங்க அங்கேருந்து வந்தீங்க ஐயா அதனால வந்தா எக்ஸ்ட்ரா நம்ம யாருக்கும் ஹலோ கேட்குதா இப்போ நீங்கள் அந்த காம்போவில் தான் எடுத்துங்க. நீங்கள் போயிட்டு பேமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் கேட்க நான் இதே மாதிரி பேர் நான் போட்டு வேணா எழுதிருக்கேன். நான் வந்தவொடனே நான் கிரீன் கிரீன் இல்லை உப்பு லாஸ்ட் வந்தா அப்படி ஒன்று ஒன்று எடுத்துட்டேன். 2 பேர் வந்தோன்னு எடுத்துட்டாரு. பார்த்தோன்னு எடுத்துட்டேன். வேற எதுவும் தேவைப்படல. வந்தால் பார்த்து எடுத்துட்டாரு. இது வந்து உள்ள போய் பார்த்து எடுத்துட்டாரு. நம்ம கண்ணு காமிச்சிடலாம் அப்படியே. பிரேம கட்டாய் ப்ரோ. பிரேம்லாம் தெரியல. அங்கே எடுக்கணும். அப்பா தான் கேட்கலாம். என்ன பண்ணலாம்? நீங்கள் தான் அது இதில் சேர்க்கவே மாட்டேங்க. வச்சு பாருங்க வெயிட் 950 வெயிட். அது ஸ்கூப் திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பிளேடு சுருள் பிளேடு அந்த வெயிட்டில் கிடைக்காது. இந்த திக்னஸுக்கு இந்த வெயிட் கிடைக்காது. சார் நான் பார்த்து ஃபைனலாக பண்ணுறேன். எவ்வளோ வச்சுல
அந்த நான் அந்த க்ளோஸ் ஐடியா அனுப்பிச்சுக்கண்ணா எவ்வளோ இருக்கு? 6 ரூபா. நேரம் காசு நான் 5 ரூபா தான் நான் வச்சுருக்கேன். 1000 ரெடி பண்ணுறது 2 பேட் 5000 ரூபாயா பஸ்? 2 5000 ரூபாயா? சொன்னேண்ணா பாரா அதே தான் அந்த பேட்லேயே பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 எடுத்தீங்கன்னா 4500 ரூபா காம்போ. ஆமாம் ப்ரோ, அது அந்த கலந்து கலந்து அங்கே பாருங்க. அந்த இல்லை நான் போயிருக்கேன். அந்த 6 பேட் எடுத்துவாங்க. நீங்கள் கையில் ஒன்று வச்சுருந்தீங்க 2500 ரூபா வந்து சொன்னாங்க. அதுதான் சொன்னேன், அது வேற இது வேற. நீங்கள் கையில் ஒன்று வச்சுக்கிட்டு 2500 ரூபா அதில் சேர்ந்தது அதுதான் அந்த பேட். இல்லை ஃபர்ஸ்ட் இது இல்லை, இது வந்து இது கத்திரிப்பூ கிரீப் போடுறது அந்த கிரீப்பு. இப்போ ஒன்று பேட்டே டிஃப்ரெண்ட் தெரியுதா? நான் அப்படி தான் இந்த பாருங்க, இந்த பேட் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இந்த கட்டை அந்த கட்டை இந்த நான் மாற்றி சொல்ல மாட்டேன். கையில் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணாங்க? இன்னொரு டைப் ஒன்று செஞ்சார். இவன் டைப் வச்சுருக்கீங்களா? அந்த டைப் வச்சுருக்கீங்களா? சரி, இதே பேட் தான். இது வந்து 3000 இதான் இது 3500 ரூபா. அந்த கோயில் தான் 2000 ரூபா. கேட்டு போறா பாலம் கேட்க மாட்டேன். அது வேற ப்ரீமியமா? ப்ரீமியமான பேட்னா ப்ரீமியமாக கொடுப்பீங்களாண்ணா? அப்படின்னா ஓகேண்ணா. இது கலர் இருக்குங்களா? இது மட்டும் தான் இருக்குங்களாண்ணா? 4 கலர் மட்டும் தான் இருக்குங்களா? க்ரீன் நல்லா இருக்கு. ஆனால் அந்த இதில் ஃபஸ்ட்டு இது ஒட்டி கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தரேன். சரி இது சொசப்பாக இருக்குமா? டிசைனாக விடுவோம் அதில். இல்லை இதில் வராது. ஓகே கொரியர் போடுறப்பையும் அது மாதிரி கேட்டு தான் கேட்பீங்களா? ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கர் போடணுமா? நாங்களே போட்டு விடுவோம். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர் மாட்டிடுவோம். அவங்கள்ட்ட கேட்பீங்க கஸ்டமர்கிட்ட இந்த கலர் வேணும்? அதெல்லாம் கேட்க மாட்டோம். சில பேர் என்ன வேணும்னாக்கா அவங்க சொல்லிடுவாங்க முன்னாடியே. சில பேர்னா புரியலண்ணா, எப்படி சொல்கிறீங்க? அவங்க என்ன கலர் வேணும்னாக்கா அவங்க முன்னாடி சொல்லிடுறாங்க இந்த கலர் போடணும்னு சொல்லி. அப்படி இல்லைனா நீங்கள் போட்டு கொடுக்குறதா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்களாண்ணா? ரிட்டர்ன் உண்டுங்களா நீங்கள்? யூஸ் பண்ணாங்க. அப்படி யூஸ் பண்ணியிருந்தா கொரியருக்கு மட்டும். கொரியருக்கு மட்டும் உண்டுங்களா? நான் பேட் வாங்குறது ஒரு வாட்டி தான் வாங்க போகிறேண்ணா.
ஒரு வருஷத்துக்கு அதை வச்சு யூஸ் பண்ணணும், சீசன் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக வாங்கணும், நல்ல பேட்டாக வாங்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த முடிவு எடுத்தோம். உங்களுக்கு ஒன்று லேட் பண்ண வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு இதை நினச்சிக்காதீங்க. அது கொஞ்சம் ஷையாக இருக்குண்ணா, வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு. ஐயோ பிஎம் கட் ஆயிடுச்சா? ஆனால் இது எப்போலேருந்து இருக்குது இந்த கடை? 4 இயர்ஸ் ஆகுங்களா? ஆ அப்படியே ஓகே பண்ணிட்டு அந்த பேட்டை ரோஸ் ஓகே. இதுதான் டூப்ளிஸ் வச்சிருப்பான், பெரிய பிரின்னு பிரிப்பான். அது மங்குனா மாரி இருக்கு இந்த கலரையா, ப்ளூ கலர். இதுக்கு தனியாக நீங்கள் போய் ஆர்டர் கொடுப்பீங்க ஸ்டிக்கருக்கு, அதுக்கும் பேமெண்ட் பே பண்ணணும். எல்லாமே பேமெண்ட் தனித்தனியாக தான். இது 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 ஒரு ப்ரைஸு, அது ஒரு ப்ரைஸு, எல்லாமே தனியாக. இது வந்து வேறு ப்ரைஸுங்களா? இது கொஞ்சம் கம்மியாக ரேட் சொல்லுவாங்க, இது கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் நான் ஸ்டிக்கர் வேணால் வருங்களா? பேஸ் இங்கே பார்த்துங்க, இங்கே வந்து ப்ரீமியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. இதில் ஒரு என்னென்ன பிரிண்டெல்லாம் கொஞ்சம் மேலே அப்படின்னு தொட்டு பார்க்க அப்படி சூப்பராக இருக்குங்க. ஸோ அது வந்து இதில் இருக்குது. இது நார்மலான ஒரு பிரிண்ட்டு. ஸோ எல்லா பேட்டுக்கு போகிற மாதிரி இந்த ஸ்டிக்கர் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் என்ன, ஒரு நம்ம 3500 பேட் வாங்குறோம்னா அப்போ இந்த ஸ்டிக்கர் இப்படி கொடுக்குறாங்க. இப்போ 3000 2500 இப்படி பேட் வருதுன்னா அப்போ வந்து பிஎம் பிராண்ட் இப்படி கொடுக்குறாங்க. ஸோ உண்மையுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது பேட்டு, கண்டிப்பாக வந்து வாங்குங்க. செக்ஷன் ப்ளஸ் பண்ணுங்க, அது ஓடுறது. காய்ச்சி ஆஃப் பண்ணிக்கிறேன், ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். அந்த அந்த அடிச்சே முடிச்சிட்டிங்களா? இந்த பாட்டு சேமா தானே இருக்கு, கொடுத்துருங்கண்ணா. நம்பர் கொடுத்துட்டு போயிட்டாங்களா? நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு
வணக்கம்மா. வணக்கம் சேனா. எதுக்குண்ணா இது வாட்ஸ்அப் கூப்பிட்டானே. தெரியாதுங்களா? நான் மட்டும் நான் அடிக்கிறேன். சூப்பர். தெரியாத மாதிரி கேட்குறா. 20 வருஷமா கிரிக்கெட் விளையாடுறேன். நான் சோப்பாடு எதுவும் எதையா? நூல் சுற்றி அதான் இருக்குமா? நூல் சுற்றி அப்படியே. இதில் ஒட்டி இருக்கலாம் ப்ளூவா? ஹலோ ஒரு வழியாக வந்து நம்ம வந்து பிஎம் பேட் கடைக்கு வந்துட்டோம். அங்கே வந்து நம்ம 2 பேட் வாங்கியிருக்கோம். தரமாக இருக்குங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பேட்டுன்னு சொல்லலாம். 2மே பாருங்கள், சூப்பராக வந்து சூப்பர் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் வந்து சூஸ் பண்ண பேட் வந்து எங்க ஒரு பேட் சூஸ் பண்ணேன். ஸோ அந்த பேட் எங்கண்ணா அந்த பேட் எங்க அது இருக்குங்க. சரி, இந்த பேட் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட ஒரு தனித்துவமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு பிடிச்சிச்சு, நான் எடுத்துட்டேன். அவங்க வந்து ஸ்டிக்கரும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கஸ்டமர் வந்து அவங்களுடைய சைன் போட்டாங்க, அவங்களோட இன்ஷியல் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேட்டை வந்து நாங்கள் தரமாட்டோம், எக்ஸ்ட்ரா கூட 500 1000 காசு தரேன்னு சொல்கிறோம். இல்லை நீங்கள் பாதி காசு கொடுத்தா கூட சரி எங்களுக்கு வேணாம் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா சொல்லலாம். இங்கே வந்து நீங்கள் ஒரு பேட் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிஎம் வந்து பிராண்டாக வச்சுருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, காசுக்காக பண்ணாமல், இல்லை பிராண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வந்து இங்கே வந்து பேட் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஒரு பேட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பேட்டோட விலை வந்து 3500 வருது. ஸோ அதுக்கு ஒர்த்தபுளாக இருக்குது பேட்டு, அதனால் வந்து அவங்க குறைக்கவும் மாட்டாங்க. இது வந்து நீங்கள் வந்து கேரண்டி எடுத்துகிட்டு போகலாம், எதுவுமே சுத்த தேவை, அப்படியே வச்சு விளாட்லான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கேரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ கேரண்டினா டேமேஜ் இல்லாத அப்படி சொல்ல, ஃபுல் தரமாக இருக்கும், நல்லா போகும் பேட்டுன்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் வாங்கணும். VIMK. ஆமாம். ஆனால் உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த பேட்டை வந்து இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ பேட் நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் சில 10 பேட்டை வருவாங்க, அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் மெயினாக இவ்வளோ தூரம் தெரியும் தான்.
உங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்து எங்கே இருந்து வரீங்க? நாங்கள் வந்து பண்ருட்டிலேருந்து வரோங்க. ஆக்சுவலாக கரெக்டாக வந்து பண்ருட்டி லொக்கேஷன்லேருந்து வரோம். ஒரு நாள் travel. கிட்டத்தட்ட 5 மணிக்கு கிளம்புனா வீட்டிலேருந்து போகணும்னா 4:30 மணிக்கு கிளம்பணும். வந்தது ஓகே தானே? வந்தது கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஒரு நல்ல பேட்டு கொடுத்துருக்காங்க அண்ணன். எல்லாருமே வாங்க கடைக்கு வாங்க. பிஎம் பிராண்ட் வந்து எங்கேயும் வந்து விளையாண்டு மேட்ச் விளையாண்டேண்ணே. நாங்கள் வந்து உங்கள் பேட்டை பார்த்தோம், ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்தேன். எல்லாருமே இதனால தான் காரணம் நினைக்கிறேன். அந்த பேட்டை வந்து நீங்கள் வந்து சைன் போட்டு பேட்டை அது தரமானு சொன்னீங்க பாருங்க. அதனால தான் நீங்கள் நிற்கிறீங்கண்ணா. ஸோ இந்த கடை தொடங்கி நான் 4 வருஷம் தான். 4 வருஷமும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் ஒரு பிராண்டாகவே இருக்குது. ஸோ எல்லாரும் வாங்க, கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ ஓகே, நன்றி வியூவர்ஸ். ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.